அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.5ல் 9th சம்மா x10y24z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் xyz ஆகியவற்றின் மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காமா. ஃபஸ்ட்டு எழுதுவோம். கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைன்னா எழுதுவோமா? என்னது? எக்ஸு 10 ஒய் 24 இசட் என்பவனை ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. இதன் பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். அப்படி தான் நம்ம பொது வித்தியாசம் இந்த ரெண்டுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அது டி, அது என்றைக்குமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேம்மா? அதுதான் கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ நம்ம என்ன செய்வோம், எக்ஸ் 10 ஒய் 24 இசட் இது என்னது? T1, இது T2, T3, T4, T5. ஓகேவாம்மா? நம்ம என்ன செய்வோம், பொது வித்தியாசம் சமமாக இருக்கும் அப்படின்னா எப்படின்னா T2 மைனஸ் T1 இது தான் டிஃப்ரென்ஸ். இது டி தானம்மா, இதெல்லாம் டி T2 மைனஸ் T1. ஓகேம்மா? தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? எல்லாமே சமமாக இருக்குங்க. T3 மைனஸ் T2, T4 மைனஸ் T3 ஈக்குவல் டு T5 மைனஸ் T4. இந்த டிஃப்ரென்ஸ்லாம் என்றைக்கும் சமமாக தான் இருக்கும். ஓகேம்மா? ஸோ நம்ம என்ன செய்வோம், T2 மைனஸ் T1 என்னவாக இருக்கும்? முதல்ல எக்ஸு 10 இருக்கலாமா? T2 மைனஸ் T1 என்னது? 10 மைனஸ் எக்ஸ். ஓகேம்மா? 10 மைனஸ் எக்ஸ் இது ஃபஸ்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2 என்னது? இருக்கலாமா? T3 மைனஸ் T2 ஒய் மைனஸ் 10, ஒய் மைனஸ் 10 இது 2. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு T4 மைனஸ் T3 என்னது? T4 மைனஸ் T3 என்னது? T4 மைனஸ் 24 மைனஸ் ஒய், 24 மைனஸ் ஒய். ஓகேவாம்மா? T5 மைனஸ் T4 என்னது? இசட் மைனஸ் T5 மைனஸ் T4 இசட் மைனஸ் 24 இது 4. இப்போ நம்மளுடைய கொஸ்டின் மார்க் என்னது? எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும், இசட் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃப்ரம் 2 and 3, ஃப்ரம் 2 and 3 என்னதுமா? ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். அப்போ இந்த 2வையும் 3வையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒய்யை கண்டுபிடிப்போம். ஒய் மைனஸ் 10 மைனஸ் 24 ஓகேம்மா, ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் 2y மைனஸ் 34 ஈக்குவல் டு 0. ஸோ 2y ஈக்குவல் டு 34, y ஈக்குவல் டு 34 by 2 that is equal to 17. ஒய்யோட வேல்யூ என்னதுமா? 17. ஓகேவாம்மா? இப்போ நமக்கு ஒய் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். பாப்போமா? எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் எங்கம்மா இருக்குது? ஈக்குவேஷன் 1ல் இருக்காமா? ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் என்னது? 10 minus x equal to
ஒய் மைனஸ் 10. அப்படி தானம்மா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கூட்டு தொடர் வரிசையில் எப்படின்னா பொது வித்தியாசம் வந்து சமமாக இருக்கும். அப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல பொது வித்தியாசம் பாருங்கள். T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இதெல்லாம் பொது வித்தியாசம் சமமாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 10. இப்போ ஒய்யோட வேல்யூ என்னது? 10 மைனஸ் எக்ஸ். ஒய்யோட வேல்யூ 17 மைனஸ் 10. ஸோ தட் இஸ் 10 மைனஸ் எக்ஸ் 7. தட் இஸ் ஈக்குவல் டு 10 minus 7 x. So x equal to 3. ஓகேவாம்மா? எக்ஸோட வேல்யூ வந்து 3. தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இசட் கண்டுபிடிக்கணும். இசட் எங்கேம்மா இருக்குது? இசட் வந்து எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, 4th. ஓகேம்மா? அப்போ 3rd 4th ஈக்குவேட் பண்ணோமா? ஃப்ரம் 3rd and 4th. 3rd வந்து என்னதுமா? 24 minus y equal to z minus 24. ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 24 minus y ஓட வேல்யூ 17 z minus 24. ஸோ ஓகேவாம்மா? இது வந்து 7 z minus 24. that implies z equal to 24 plus 7, that is z equal to 31. இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்? x வந்து 3, y வந்து 17, z வந்து 31. ஓகேவாம்மா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா, இந்த கூட்டு தொடர் வரிசையில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் ஒய் இசட். அதாவது எக்ஸசைஸ் 2.5ல் 9th சம்மா எக்ஸ் 10y 24z என்பது ஒரு கூட்டு தொடர் வரிசையில் உள்ளன எனில் எக்ஸ் ஒய் இசட் ஆகியவற்றின் மதிப்பு காண்கின்றிருக்கான். நம்ம கூட்டு தொடர் வரிசையை நம்ம எழுதுகிறோம். கூட்டு தொடர் வரிசையில் பொது வித்தியாசம் வந்து சமமாக இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஓகேவாம்மா? த நெக்ஸ்ட்டு T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு T4 மைனஸ் T3, T5 மைனஸ் T4. இதெல்லாம் பொது வித்தியாசம். இதெல்லாம் என்னது? சமமாக இருக்கும். அப்போது நம்ம எனக்கு T2 மைனஸ் T1 வந்து கண்டுபிடிக்கும். என்ன இருக்கலாமா? T2 மைனஸ் T1னா 10 மைனஸ் எக்ஸ். T3 மைனஸ் T2னா ஒய் மைனஸ் என்னது? பாருங்கம்மா, ஒய் மைனஸ் 10. T4 மைனஸ் T3னா என்னது? T4 மைனஸ் 3 24 மைனஸ் ஒய். T5 மைனஸ் T4 வந்து Z மைனஸ் 24. இந்த 4 ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸ் ஒய் இசட்டை கண்டுபிடிக்கணும். இப்போ 2 3 பாருங்கள். 2 and 3ல் வந்து 2 ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒய் வந்து 17 கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பாருங்கள், 1 2 நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஏன்னா பொது வித்தியாசம் எல்லாம் சமமாத்தனமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து என்ன செய்கிறோம்? 1 2 ஈக்குவேட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிக்கும். தென் நெக்ஸ்ட்டு இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இசட் எங்கேம்மா இருக்குது? 4th ஈக்குவேஷன். ஒய்யோட வேல்யூ 17. அப்போ 3 and 4 நம்ம பண்ணுறோம்ல, 3 4 from 3 and 4 equal to 24 minus y equal to this. ஓகேம்மா? இதை கண்டுபிடிச்சா இசட் ஈக்குவல் டு 31. ஓகேம்மா? நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ சம்ஸ் போட்டிருக்கோன்னா 1000 சம்ஸ் இருக்குமா. எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் நம்ம அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்கம்மா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. ஓகேம்மா? +1 மேக்ஸம், +2 மேக்ஸம் எல்லா சம்ஸுமே நம்ம வந்து நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து போட்டிருக்கோம்மா. நீங்கள் அங்கே போய் பார்த்து ஸ்டடி பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 1 டைம் 2 டைம் என்ன செய்யுங்க, ஓட விட்டு படிங்க. பக்கத்தில் நோட்டு வச்சு எல்லாம் படிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லாம் நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம்மா. அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கலாம். நீங்கள் அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்கம்மா. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.